ஹலோ ஆல், இது இங்கிலீஷ் மைண்ட் மேப். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்க ஏஜ் ஆஃப் சாசர்க்கான இன்ட்ரோ வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏஜ் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஜென்ரலான நம்மளுக்கு என்னெல்லாம் வியூஸ் இருக்கணும், என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணோம்னு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு நம்மளுக்கு ஆஸ்பெக்ட் அண்ட் இந்த பீரியட்ல என்ன டைம், அதாவது 130 1340 to 1400, அப்புறம் இந்த ஏஜ் என்ன, ஹிஸ்டாரிக்கலா என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு டேபிள், லாங்குவேஜ் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, மேஜர் பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னென்ன, பின்ன மைனர் பாயிண்ட்ஸ் ஆர் அதர் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஒர்க்ஸ் எல்லாம் எதை பத்தி இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மேஜர் போயட் நம்மளுக்கு சாசர் வராரு. ஸோ இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு நம்ம கோட் பண்றோம். ஸோ அதர் ரைட்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தோம்னா ஜான் கவர், வில்லியம் லாங்லேண்ட் அண்ட் த பேர்ல் பாயட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு அனானிமஸ் மாதிரி, ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த போயிட்டையும் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு அதர் ரைட்டர்ஸ் வராங்க. ஸோ இதுதான் இந்த டேபிள்ல வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல நம்ம எடுத்திருக்கோம் இங்க. ஸோ இதுல மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கு இந்த டைம்ல இங்கிலாந்து. பொலிட்டிக்கலா இருக்கட்டும், சோஷியல் கண்டிஷன்ஸ்லயும், ரிலீஜியஸாவும், லிட்ரேச்சர்லயும் இந்த ஏஜோட ஸ்பிரிட்டே மாறுற அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னெல்லாம் சேஞ்சஸ்ன்னு நம்ம ஃபியூச்சர்ல வர ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்ட்ரோல கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இதை டீப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இங்க வந்துட்டு 3 ரெயின்ஸ் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எட்வர்ட் 3 இருந்திருக்காங்க, அப்புறம் ரிச்சர்ட் 2, ஹென்ரி 4. இவங்களோட பீரியடா இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க வந்து 100 இயர்ஸ் வாரும் நடந்திருக்கு. ஸோ 100 இயர்ஸ் வாருங்கிறது கண்டினியூஸா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாம, ஸோ அங்கங்க ஒரு இடையில கொஞ்சம் கேப் இருக்கும், திரும்ப கண்டினியூ ஆகும், திரும்ப கேப் இருக்கும், திரும்ப கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த வார் தான் இந்த 100 இயர்ஸ் வார். ஸோ இது வந்து 1337 to 1453 வரைக்கும் நடந்திருக்கு. இதனால நிறைய எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸையும் பார்த்திருக்காங்க. அதே போல பேட்ரியோட்டிக்காவும் மாறி இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வார்னால நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் பெரிய மேஜர் எஃபெக்டா இருந்ததுன்னா பெசன்ட் ரெவால்ட் 1381ல நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளோட பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸா நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்டா சோஷியல் கண்டிஷன்ஸ். இங்க வந்து என்ன ஆகுதுன்னா பிளாக் டெத் இருக்கு. ஸோ 1348 to 49 இந்த இயர்ல ஸோ ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் இங்கிலாண்டோட பாப்புலேஷன் வந்துட்டு போயிடுச்சு. அது வந்துட்டு ஒரு பிளேக்னால தான். ஸோ பிளாக் டெத்னு அதை தான் சொல்றாங்க. ஸோ இதனால லேபர் ஷார்டேஜ் நடக்குது. இங்க நிறைய ஆளு வேணும் இல்லையா வேலை செய்யறதுக்கு, அங்க இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல கிளாஸ் ஃபார்மேஷன் நடக்குது அந்த சொசைட்டில. என்னன்னா மர்ச்சன்ட்ஸா ஃபார்ம் ஆகுறாங்க, கிராஃப்ட்மேன், டவுன்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நிறைய சேஞ்சஸ் நடக்குது சொசைட்டில. ஸோ அர்பன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அக்ரிகல்ச்சர் பிளஸ் ட்ரேட் பேஸ் பண்ணி லைஃப் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட். ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா சர்ச் மேல எப்பயும் சர்ச்சுக்கு தான் பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சர்ச் மேல நிறைய அக்யூசேஷன்ஸ் வருது. ஏன்னா இது ரொம்ப கரப்டடா இருக்கு. அப்புறம் இதுதான் வேர்ல்ட்லியாவும் மாறுது. சர்ச் வந்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிரச்சனை அப்படின்னா கடவுள்கிட்ட போற மாதிரி, ஸோ சர்ச்சும் நிறைய வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ஜான் வைக்லிஃப் இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ இவரோட ஃபாலோவர்ஸை நம்ம லோலார்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இவங்க வந்து சர்ச்ல ரிஃபர்மேஷன் கொண்டு வரதுக்கும் பைபிள்ல இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் இவரோட மெயின் பர்சனா இருக்காரு. சாசர் வந்துட்டு ஒரு அவரோட கான்டபரி டேல்ஸ்ல கூட இத பத்தி இந்த சர்ச்மேனை பத்தியும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம லிட்ரரி பேக்ரவுண்ட் பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு மெயினா பார்க்க போறது சாசர் தான். சாசர் வந்துட்டு ஆங்கிலோ சாக்சன் அண்ட் நார்மன் பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வர மாதிரி ஒரு ஒரு பிளெண்டிங்க கொடுக்குறாரு. ஸோ இங்கிருந்து தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஸோ எப்போதும் பிரெஞ்சை பேஸ் பண்ணி இல்லாம ஸோ இங்கிருந்து பிரெஞ்சுல இருந்தே அப்படியே மெதுவா இவால்வ் ஆகி நம்மளுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரியே ஃபார்மேஷன் வருது லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட்ல.
ஸோ இதுதான் மெயினா நடக்குது. இதுக்கு நடக்க மெயின் பர்சனும் வந்து நம்மளோட சாசர் தான். இந்த லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட மெயின் மூவ்மெண்ட்டே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனலா நம்மளோட ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மிடீவல் ஃபெய்த். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வார் நடந்தது. வார்னால பெசன்ட் ரிவோல்ட், அப்புறம் பிளாக் டெத், அதுல இருந்து லேபர் ஷார்டேஜ், அப்புறம் கரப்ஷன் ஆஃப் சர்ச் அண்ட் வேர்ல்ட் லெவல்ல அது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்துட்டே வரும்போது ஸோ ஒரு இந்த சேஞ்ச் நடக்குது இந்த ஏஜ்ல. ஸோ மக்கள் எல்லாம் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இந்த இதெல்லாம் இந்த மாதிரி ஃபால்ஸ் பிலீஃப் எல்லாம் இல்லாம ஸோ ஒரு நல்ல ஹியூமனிஸ்டிக்கா போகணும் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சாங்க. ஓல்டு பிலீஃப் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷிஃப்ட் இருந்தது. ஸோ மாடர்ன் தாட்ஸ்க்கான ஒரு ஷிஃப்ட் இருந்தது. ஸோ ஆல்ரெடி லேபர் ஷார்டேஜ் இருந்தனால ஸோ அதுக்காக அர்பனா மாறிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதே போல இங்கிருந்தும் ஒரு ஷிஃப்ட் இருக்குது. ஸோ இத வந்து ஒரு ஷார்ட் டேபிளா அனதர் டேபிள் நீங்க நமக்கு குடுத்துருக்கோம். ஸோ இதே போல ஆஸ்பெக்ட் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பீரியட், இதுல பொலிட்டிக்கலா என்னெல்லாம் நடந்துச்சு, சோஷியல் என்னெல்லாம் நடந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். இத ஃபர்தரா நம்ம மறக்காம இருக்கிறதுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் டேபிள் தான் இது. ஸோ இந்த டேபிள்ல ஜிஸ்ட் மாதிரி இது இந்த டைம்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ரைட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மேஜர் ஒர்க்ஸ், அவங்களோட ஸ்டைல் அண்ட் கான்ட்ரிபியூஷன், அப்புறம் ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்தா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாசர் பார்க்குறோம். இவரோட ஏஜ் வந்து 1340 to 1400 ஃபுல்லா வருது. ஸோ இதுல கேண்டபரி டேல்ஸ், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடி, புக் ஆஃப் த டச்சஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இதெல்லாம் அவரோட மேஜர் ஒர்க்ஸ் ஆகும். அவரோட ஸ்டைல் என்ன, இந்த புக்ஸ்ல அவரு ஸ்டைல் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும். நெக்ஸ்ட் வந்து ஜான் கவர் பார்க்குறோம். இவருக்கு 1330 to 1408 வரைக்கும் கான்ஃபெசியோ அமாண்டஸ், வாக்ஸ் கிளமெண்டஸ், ஸ்பெகுலம் மெடிடாண்டஸ் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் இதுல என்னெல்லாம் ஸ்டைல் அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இந்த டேபிள்ல கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டேபிள்ல நெக்ஸ்ட் 2 ரைட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து வில்லியம் லாங்லேண்ட் இருக்காங்க. பியர்ஸ் பிளவுமன் அலிகரிக்கல் போயம் அது மாதிரி ஸ்டைல்ஸ்ல அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்க ரைட்டர் வந்து த பேர்ல் பாய்ட். ஸோ இவங்க வந்துட்டு அனானிமஸா நம்ம சொல்றோம். இதுக்கான கரெக்டான ரெஃபரன்ஸ் எனக்கு இது பண்ணி கிடைக்கல. உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நீங்க இது பண்ணி பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. இங்க நான் எனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் கொடுத்துருக்கேன். இது வந்து கரெக்ட்னு நான் சொல்லல. இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இங்க வச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேர்ல் பாயிண்ட் மட்டும் நீங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ண வேண்டாமே அப்படின்றதுக்காக மட்டும் தான் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த பேர்ல் பாயிண்ட் அப்படிங்கிற ரோ மட்டும் நீங்க விட்டுருங்க. மேல இருக்க வில்லியம் லேண்டை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேபிள்ல வந்துட்டு நம்மளுக்கு ஜான் வைக்லிஃப், இவர் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்புறம் ட்ரியாலோகஸ் அப்படிங்கிற புக்கு. நெக்ஸ்ட் இவரோட ஸ்டைல் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ல இவர் ஒரு ரிஃபார்மர், ரிலீஜியஸ் ரிஃபார்மர். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவர் வந்துட்டு சர்ச்ல நடக்கிற அந்த கரப்ஷனுக்கு எதிராக போராடின ஒருத்தர். ஸோ ரிஃபார்மேஷனான ஆள் அப்படி. நெக்ஸ்ட் வந்து தாமஸ் ஹாக்லீவ். இவர் வந்து 1368 to 1426. இவர் த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்ற, அதாவது பிரின்ஸ் அதோட ப்ளூரல் ஃபார்மா வர்றது அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருக்காரு. இவர் வந்து டிசைபிள் ஆஃப் சாசர். சாசரை ஃபாலோ பண்ணி தான் அவரோட ஸ்டைலே ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இவருக்குள்ளான ரிஃபார்ம்ஸ் என்னென்ன, ரிமார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ரெண்டு டேபிள்லையும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இருக்கிற டேபிள்ல வந்து நம்மளுக்கு ஜான் லிடிகேட் இருக்காங்க. இவங்களது 1370 to 1451. இவங்களோட மேஜர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா த ஃபால் ஆஃப் பிரின்ஸ், த டெம்பிள் ஆஃப் கிளாஸ். ஸோ இவரோட ஸ்டைலும் பார்த்தோம்னா எக்ஸ்டெண்டட் சாசரேரியன் ட்ரே. ஸோ இவர் வந்துடும் மாங்க் அண்ட் பாய்ட் அப்படின்றதும் சாசரோட ஸ்டைலை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிமார்க்ஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் பாயிண்ட் பிட்வீன் சாசர் அண்ட் ஏர்லி ரினேசன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது வந்து இந்த ஏஜ் வந்துட்டு ஒரு டிரான்சிஷன், ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன். ஸோ ஓல்டுல இருந்து ரியலிஸ்டிக், அதாவது ரியலிசம் நோக்கி, ரெனேசன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை ரெஃபர் பண்ற மாதிரி இவரோட ரைட்டிங்ஸ் இருந்திருக்கு.
ஸோ இந்த டாபிக்ஸ் நம்ம இந்த ரைட்டர்ஸ் பார்த்தது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இந்த டேபிள்ல ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஷார்ட்டா நம்ம கொடுத்துருக்கோம் இங்க. ஸோ இந்த டேபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கான மெமரிய இது பூஸ்ட் பண்றதுக்கு தான். இதுல நீங்க எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த டேபிள் போட்டிருக்கேன். ஒரு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக, ஒரு மறக்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டேபிள நீங்க மாத்தியும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம ரைட்டர் அவங்களோட லாங்குவேஜ் என்னெல்லாம் லாங்குவேஜ்ல அவங்க எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ சாசர் அப்படின்னா அவரோட மேஜர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மிடில் இங்கிலீஷ்லயும் நெரேட்டிவ் போய்ட்ரி, ரியலிசம் அண்ட் சட்டையர் இந்த ஃபார்மேஷன்ல இருக்கு. ஸோ ஏன் இந்த டேபிள் அதுக்குள்ள ஆட் பண்ணலன்னா ரொம்ப கிளம்சியா இருக்க வேணாமேன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஜான் கவரோடது இங்கிலீஷ், லாட்டின் அண்ட் பிரெஞ்சு. இவரோட தீம்ஸ் அப்படின்னா மாரல் அண்ட் எத்திக்கல் தீம்ஸ்ல இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இவரோட ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ சப்போஸ் ஒரு கொஸ்டின் வருது என்ன லாங்குவேஜ்ல இவங்களோட ரைட்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சாசர்னா மிடில் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு, கவர்னா இங்கிலீஷ், லாட்டின் அண்ட் பிரெஞ்சுல கூட எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டேபிள்ல நம்மளுக்கு வந்து வில்லியம் லாங்லேண்ட். இவங்க வந்து மிடில் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களோட தீம்ஸ் எப்படி இருக்குன்னா அலிகரிக்கல் அண்ட் சோஷியல் கிரிட்டிக் இது பேஸ் பண்ணி இருந்திருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஜான் வைக்லிஃப். இது வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இவரோட லாங்குவேஜ் பேசிக்கா என்ன இருந்திருக்குன்னா லாட்டின் அண்ட் இங்கிலீஷ். ரிலீஜியஸ் ரிஃபார்ம் பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் அவ்வளவுதான் இந்த டேபிள்ல இருக்கிறது. ஸோ மேஜரா இவங்க எல்லாருமே வந்து டிரான்சிஷன் பீரியட்ல இருந்தனால இங்கிலீஷ் பிளஸ் அதர் ஒன் லாங்குவேஜாவது நான் ஆட் பண்றதை நம்ம பாக்குறோம். ஸோ எந்த 2 லாங்குவேஜஸ்ன்னு கேட்டா கூட நம்மளால இதை எழுத முடியும். அதுக்காக தான் இந்த டேபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு தாமஸ் ஹக்லிவ். அவர் வந்துட்டு மிடில் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. இவர் வந்துட்டு டிசைபிள் ஆஃப் சாசர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அவரை பேஸ் பண்ணி தான், அவரோட ரைட்டிங்ஸை பேஸ் பண்ணி அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஜான் லெடிகேட். இவருக்கு வந்துட்டு மிடில் இங்கிலீஷ் தான் எழுதியிருக்காரு. இவரும் சாசரேனியன் ட்ரெடிஷன். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு சாசரை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு அவரு கொண்டு வந்த தீம்ஸ்ல எல்லாம் இல்ல ரைட்டிங்ஸையோ ஃபாலோ பண்ணி கூட எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் லாங்குவேஜ் பொறுத்த மட்டும் நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ யார் யாரு எந்தெந்த லாங்குவேஜஸ்ல எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணி கூட. ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ ஆல்.